அல்லு அர்ஜுன் வரும்போது ஒருத்தரோ 2 பேர் தான் இறந்து போனாங்க, 3 பேரோ என்னமோ. அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டே தூக்கி உள்ள சொருனாங்க. ஏன்னா 3 உயிரிழப்புக்கு நீ தான் காரணம், நீ போனது தப்பு அப்படின்னு தூக்கி உள்ள வச்சாங்க. ஏன் இந்த டிஎம்கேவால உள்ள தூக்கி வைக்க முடியல? அப்ப ஏதோ பாவம் பாட்டு ஏதோ ஒண்ணு சரி, ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணணும் தானே விடுறாங்க. அது நல்ல மனசு தானே. விஜய் முறையான அனுமதி வாங்கி கூட்டத்தை நடத்த போனாரு, அதில் தெரியாமல் விபத்து நடந்துச்சு. அல்லு அர்ஜுனுக்கு நடந்தது விபத்து தான், விஜய்க்கு நடந்தது விபத்து தான். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, அல்லு அர்ஜுன் அனுமதி வாங்காமல் போனார், விஜய் அனுமதி வாங்கிட்டு போனார். அல்லு அர்ஜுன் சிக்னல் ரெட் சிக்னல் இருக்கும் போதே சிக்னலை கிராஸ் பண்ணார், விஜய் க்ரீன் சிக்னல் இருக்கும்போது கிராஸ் பண்ணார். ரெண்டு எப்படி ஒன்றாகும்? அல்லு அர்ஜுன் செய்தது தவறு, விஜய் செய்தது தவறு. ஒரு பேச்சுக்கு செந்தில் பாலாஜி செய்த சதி அப்படின்னு, செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த சதி தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செஞ்சுட்டாங்களா? இல்லை. ஏன்னா அது ஒரு குற்றச்சாட்டு, அவ்வளோதான். அது ஒரு விசாரணை போயிட்டுருக்கு. அந்த விசாரணை முடிஞ்சால் தான் யார் மேலே தவறு. செந்தில் பாலாஜி அவங்கள மேலே தவறுனா அவங்கள கைது பண்ண போகிறாங்க, இல்லை விஜய் மேலே தவறுனா விஜய் மேலே கைது செய்ய போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஏன் கைது செய்யலை? திமுக பாவம் பார்த்து விட்டுருச்சுன்னா இது என்ன அர்த்தம்? அவர் அனுமதி வாங்கிட்டு போனது ஒரு விபத்தாக நடந்தது, அதனால தான் கைது செய்யலை. திமுக ஒன்று பாவம் பட்டு விட்டதுனால விஜயை கைது செய்யாமல் இல்லை. விஜய் மேலே தவறு இருந்திருந்தால் விஜயை கைது செஞ்சுருப்பாங்க, இல்லையா? வேறு யார் மேலே தவறு இருக்கோ அது விசாரணை மூலமா தெரிய வரும், அப்போ கைது செய்வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்ட்ரவர்சி உருவாக்குறது மிகவும் தவறு. இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் இப்படி தற்குறி மாதிரி மக்கள்கிட்ட போய் கான்ட்ரவர்சியை உருவாக்குற இவங்கள முதல்ல கைது செய்யுங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்ட்டு அவங்கள எத்தனை யூடியூபர்ஸை கைது பண்ணி போடுறீங்க. இவங்க இந்த மாதிரி இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்களே, அவங்கள கைது பண்ணி போடுங்க ஃபஸ்ட்டு. அது கட்சியோ கிச்சியோ, ஃபஸ்ட்டு தாவேக்கா ஒரு கட்சி கிடையாது, ஒரு ரசிக பட்டாளம், அது அவ்வளோதான். உண்மையாலே அவனுக்கு அணில் குஞ்சுகள் தான், ஒழுக்கம் கிடையாது. எவனா அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தன், தாவேக்கால இருக்கிற தொண்டர்கள் ஒவ்வொரு அரசியலை கற்றுக்கணும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தாவேக்கால இருக்கிற எல்லாரும் தற்குறி இல்லை, மற்ற கட்சியில் இருக்கிற எல்லாரும் மாபெரும் மேதைகளும் இல்லை. அதை நான் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன். தொண்டர்களை சரியான வழி நடத்துறது ஒரு தலைவனோட கடமை. அண்ணன் விஜய் அண்ணனுக்கு இந்த வீடியோவை யாராச்சும் பார்க்க வைங்க. உங்கள் தம்பிங்க நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, நாங்கள் கேட்போம். உங்கள் தம்பிகளாகிய எங்களை சரியான முறையில் வழி நடத்துங்க. நன்றி. நான் ஏதாச்சும் தவறாக பேசினா மன்னிச்சிருங்க. இறந்து போன அந்த 40 குடும்பங்களுக்கு என்னோட இரங்கல். அதை என்ன சொன்னாலையும் ஈடுகட்ட முடியாது. தாவேக்கால இருக்கிற தொண்டர்கள் ஒவ்வொன்றாவும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம இறந்து போனால் பாதிக்கப்படுறது நம்ம குடும்பம்தான். அதை மனசில் வச்சுட்டு செயல்படுங்க. நன்றி. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.